லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். மித்ரா, சொன்னா கேளு. இதெல்லாம் உனக்கு பிடிக்காது, வேண்டாம். என் மனசுல எந்த ஃபீலிங்கும் இல்ல. ஒரு நர்ஸ் பேஷண்ட பாக்குற மாதிரி தான் இதுவும். காட்டுங்க, புடிங்க. விக்ரம், டிராயிங் நல்லா பண்ணியா? சூப்பரா பண்ண மம்மி. ஹாப்பியா விக்ரம்? அங்கிள், கண்ணு என்ன ரெட்டா இருக்கு? அது ஒண்ணும் இல்ல விக்ரம், தூசி விழுந்துச்சு, எடுத்தாச்சு. இப்போ ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல, சரியாயிடுச்சு. ஆனா கண்ணுல இருந்து தண்ணி வருதே. அங்கிள் இருங்க, என்கிட்ட ஒரு மருந்து இருக்கு. மருந்தா? குனிங்க அங்கிள், குனிங்க அங்கிள். சரியா போயிடுச்சு அங்கிள். விக்ரம், போது வா. அனைவருக்கும் வணக்கம். இன்று நமது பள்ளியில் நடைபெற்ற கோயம்புத்தூர் மாவட்டம் சிபிஎஸ்இ பள்ளிகளுக்கு இடையிலான ஓவிய போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளையும் சான்றுகளையும் வழங்க வந்திருக்கும் நமது முன்னாள் மாவட்ட நீதிபதி நிதியரசர் ஐயா ரத்னவேல் பாண்டியன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்படுகிறது. அதன்படி இந்த ஓவிய போட்டியில் 3ஆம் பரிசினை வென்ற தீரன் சின்னமலை பள்ளியின் மித்துலா அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறேன். கை தட்டுப்பா. இன்னும் 2 பிரைஸ் இருக்குல்ல, கண்டிப்பா அடுத்த பிரைஸ் உனக்கு தான். சரியா? நம்பிக்கையா இரு விக்ரம். கை தட்டு, கை தட்டு. கமான் கமான். ஓவிய போட்டியின் 2ஆம் பரிசு அறிவு சுடர் பள்ளி மாணவன் ரித்விக்கை மேடைக்கு அழைக்கிறோம். விக்ரம், கவலையே படாத, கண்டிப்பா நெக்ஸ்ட் பிரைஸ் உனக்கு தான். இங்க பாரு விக்ரம், நம்ம தோத்தா கூட ஜெயிச்சவங்களுக்கு கை தட்டி என்கரேஜ் பண்ணும். அதுதான் நல்ல பழக்கம். சரியா? கை தட்டு.
மாணவி அஸ்விதா அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். விக்ரம், சாரிடா, விடு. ஏய், விக்ரம், என்ன விக்ரம், உனக்கு பரிசு கிடைக்கலன்னா கோச்சுக்கிட்டு போயிடுவியா? இங்க பாரு, இங்க எவ்வளவு பசங்க இருக்காங்க, அவங்களுக்கும் தான் பரிசு கிடைக்கல, அதுக்காக அவங்க உன்ன மாதிரி கோச்சிட்டா போயிட்டாங்க. பாரு எவ்வளவு ஹாப்பியா இருக்காங்கன்னு. இங்க பாரு விக்ரம், இப்ப சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. நம்ம போட்டியில ஜெயிக்கிறோமா தோக்குறோமாங்கிறத விட நம்ம போட்டியில பார்ட்டிசிபேட் பண்றோமா அதுவே ஜெயிச்ச மாதிரி தான்டா. இதுக்கே இப்படி சோர்ந்து போயிட்டா இன்னைக்கு பரிசு கிடைக்கலனா என்ன? அடுத்து இந்த மாதிரி இன்னும் நிறைய காம்படிஷன்ல கலந்துக்க போற. அடுத்த தடவை உனக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் கண்டிப்பா கிடைக்கும். நிஜமா தான் சொல்றீங்களா மம்மி? மம்மி சொல்றேன்ல, கண்டிப்பா கிடைக்கும். இன்னைக்கு நடந்த இந்த ஓவிய போட்டியில முதல் 3 இடத்தை பிடிச்சவங்களுக்கு மட்டும்தான் பரிசுன்னு அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனா நடுவர்கள் சிறப்பு பரிசை கொடுத்தே ஆகணும்னு கேட்டுக்கொண்டதுனால அந்த சிறப்பு பரிசை அறிவிக்கிறோம். நடுவர்களின் மனம் கவர்ந்த அந்த சிறப்பு மாணவன் விக்ரமை அன்புடன் மேடை கழிக்கிறேன். ஏய், கங்க்ராட்ஸ் விக்ரம். இந்த மாணவனுக்கு மட்டும் எதுக்கு சிறப்பு பரிசுன்னு நீங்க கேட்கலாம். ஆனா இது வரைக்கும் திறனுக்காக மட்டும் அல்ல, பிற மாணவர்களிடமிருந்து தனித்து தெரிந்ததற்காகவும் தான். உங்களுக்கே தெரியும், நம்ம போட்டிக்கு தேர்ந்தெடுத்த தலைப்பு உங்கள் வாழ்க்கையில் முக்கியமான நபர். இந்த தலைப்புக்கு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அவங்க அம்மாவோட முகத்தை வரைஞ்சிருந்தாங்க. ஆனா விக்ரம் மட்டும்தான் அவனோட அப்பாவை வரைஞ்சிருந்தான். அந்த காரணத்துக்காகவே விக்ரமுக்கு சிறப்பு பரிசு வழங்கப்படுகிறது. இது விக்ரம் வரைந்த ஓவியம். விக்ரம், மேடைக்கு வாங்க. வரும்போது உங்க அம்மாவையும் அப்பாவையும் கூட்டிட்டு வாங்க. வாங்க அங்கிள். அங்கிள் வாங்க. இல்ல மம்மி நீங்களும் வாங்க மம்மி. வாங்க அங்கிள். விக்ரம், வா போலாம், வா போலாம். இல்ல மம்மி, அங்கிளும் கூட வரட்டும், அப்பதான் நான் வருவேன். அங்கிள் நீங்க வாங்க அங்கிள். இல்ல விக்ரம், அங்கிள் நீ அம்மாவோட போ, நான் இங்க இருந்தே உனக்கு கை தட்டுறேன். வாங்க அங்கிள். விக்ரம், சீக்கிரம் வாங்க. அங்கிள் உங்களுக்கு என்னோட டிராயிங் பிடிச்சிருந்ததா? ரொம்ப பிடிச்சிருக்கு விக்ரம். இது வரைக்கும் என்னை யாரும் இவ்வளவு அழகா வரைஞ்சதே இல்லை. பாத்தியா மம்மி,
நான் தான் அங்கிளை சூப்பரா வரைஞ்சிருக்கேனா. விக்ரம், நீங்க எப்போ இருந்துப்பா டிராயிங் பண்ண ஆரம்பிச்சீங்க? எவ்ளோ கஷ்டத்துலயும் கூட இருந்து பெத்து வளர்த்தவங்களுக்கு தான் தெரியும் பையனை பத்தி. திடீர்னு எங்க இருந்தோ வந்து நேத்து வந்து நின்னவங்களுக்கு எல்லாம் எப்படி தெரியும்? என்ன மம்மி என்னென்னமோ பேசுற? அங்கிள் என்கிட்ட தானே கேட்டாரு. நான் குட்டியா இருக்கும்போது நல்லா வரைவேன் அங்கிள். அப்போ கார்ட்டூன் பொம்மைலாம் வரும்ல, அதெல்லாம் பார்த்த மாதிரியே வரைவேன். டைகர் கூட வரைவேன். சரி, அப்போ ஒரு நாள் நீயும் நானும் சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு படம் வரைஞ்சு தெரியும் அங்கிளுக்கு? கன்ஃபார்மா வரைஞ்சு தரேன் அங்கிள். ஓகே கண்ணா. விக்ரம், சொல்லுங்க மம்மி. எதுக்குடா அப்பான்னு இவரை வரைஞ்ச? யாராச்சும் பார்த்தா என்ன நினைப்பாங்க? ஏன் விக்ரம் இப்படி எல்லாம் பண்ற? நான் வேணும்னு பண்ணல மம்மி. அப்பா எப்படி இருப்பாருன்னு இமேஜ் பண்ணி வரையலான்னு தான் நினைச்சேன். ஆனா கண்ணு மூடிக்கிட்டு அப்பா எப்படி இருப்பாரு, அவர் கண்ணு எப்படி இருக்கும், காது எப்படி இருக்கும், சிரிப்பு எப்படி இருக்கும்னு யோசிச்சு யோசிச்சு வரைஞ்சு முடிச்சு பார்த்தா அது வினயங்கள் மாதிரியே இருக்குது. ஏன் மம்மி, அப்பா வினயங்கள் மாதிரி தான் இருப்பாரா? இல்ல, வேற மாதிரி இருப்பாரு. விக்ரம், போதும் முன்னாடி உட்கார்ந்தது. இங்க மம்மி கிட்ட வா. ஏன் மம்மி, நான் இங்கே இருக்கிறேனே. வேண்டாம், எதிர்காத்து உன் முகத்துல படும். அந்த ஏசி காத்து. நைட் டைம் வேற, கோல்டு வந்துரும். மம்மி சொல்றேன்ல, இங்க வா. வா வா வா. ஏய், தூங்கு. இருங்க. என்ன? விக்ரம், நான் பாத்துக்கிறேன். கடைசியில நீங்க நினைச்சது நடந்துடுச்சுல. என்ன மித்ரா, எனக்கு புரியல. அதான், எப்படியோ என் மனச மாத்த முடியாது. எப்படியோ ஏதோ ஒண்ணு பண்ணி விக்ரம் மனச கலைச்சு அவனை அப்பான்னு உங்க உருவத்தை வரைகிற அளவுக்கு அவனை பிரெயின் வாஷ் பண்ணிட்டீங்கல்ல. பரவாயில்ல, நல்லா இருக்கு உங்க அச்சீவ்மெண்ட். இல்ல மித்ரா, நீ என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. நான் அவங்ககிட்ட எப்பவும் போல சாதாரணமாக தான் பழகிட்டு இருக்கேன். ஆனா சில நேரங்களில் என்னையே அறியாம அவங்ககிட்ட நான் ரொம்ப நெருங்கி போய் பழகுற மாதிரி எனக்கே ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. என்னால முடியல மித்ரா. என்ன இருந்தாலும் ஒரே ரத்த பாசம் இல்ல. என்ன என்ன சொன்னீங்க? ரத்த பாசமா? இது சொல்ல உங்க வாய் கூசல. மித்ரா, போது வினய். இவன் உங்க பையன் தானான்னு டெஸ்ட் எடுக்க பார்க்க நினைச்சவர் தானே நீங்க? இவன் வயித்துல இருக்கும் போதே இல்லாம பண்ணணும் துடிச்சிங்க. இப்ப என்ன புதுசா ஒரே ரத்தம் ஒரே பாசம்னு? மித்ரா ப்ளீஸ், நான் தெரியாம செஞ்ச ஏதோ ஒரு தப்பு நீ ஒவ்வொரு தடவையும் சொல்லி காட்டி என்னை இன்னும் காயப்படுத்துற. ஏன் மித்ரா, நான் இத்தனை வருஷமா செஞ்ச தப்புக்கு ஃபீல் பண்ணதெல்லாம் போதாதா? ரொம்ப வலிக்குது மித்ரா, ப்ளீஸ். நான் அனுபவிச்ச வலியை விடவா நீங்க பெருசா அனுபவிச்சிட்டீங்க? ஆனா ஒண்ணு மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க வினய், நீங்க என்ன டிராமா பண்ணாலும் சரி, என் பையனை என்கிட்ட இருந்து பிரிக்கவே முடியாது. என் உயிரை இருக்கிற வரைக்கும் என் பையனுக்காக நான் இருப்பேன். என் உயிரே போனாலும் எதுக்காகவும் நான் அவனை விட்டு கொடுக்கவே மாட்டேன். ஐயோ மித்ரா, நான் ப்ராமிஸா சொல்றேன், எனக்கு அப்படி ஒரு ஐடியாவே இல்லை. நீ முதல்ல அதை புரிஞ்சுக்கோ.
விக்ரமையும் ஒன்றையும் பிரிக்கணுங்கிற ஆசையெல்லாம் எனக்கு இல்லை. இப்போ நான் உன் கூடவும் என் பையன் கூடவும் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் உங்களுக்கு இருக்கிற ஆபத்து எல்லாத்தையும் நான் சரி பண்ணிட்டேனா? நீ சொல்லவே வேண்டாம், நானே இங்கேருந்து போயிடுவேன். அது வரைக்கும் என்ன நம்பு மித்ரா, ப்ளீஸ். பார்க்கலாம் இந்த தடவையாச்சும் நீங்க சொன்ன வார்த்தையை காப்பாத்துறீங்களா?